நம்ம கிட்ட ஒரு அல்காரிதம் இருக்கு. அல்காரிதம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த அல்காரிதம் வந்து கம்மி இன்புட் குடுக்கும்போது செம்ம ஃபாஸ்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நெறைய இன்புட்ஸ் குடுத்தோம்னா ஸ்லோ ஆயிடுது. புரோகிராமர்ஸ் வந்து இத வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. என்னோட இன்புட் சைஸ் குரோ ஆகும்போது, என்னோட அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத மெஷர் பண்றது தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்கிட்ட வந்து ஒரு அரே ஆஃப் ஆ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆல்பாபெட்டிக்கலி சார்ட்டட். ஆகாஷ் அப்படின்னு ஆரம்பிச்சு, இசட், ஜாரா வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் எழுதியிருக்கேன் ஒரு அல்காரிதம். என்னோட கோட் வந்து என்ன பண்ணும்னா, அரேல ஃபார் லூப்ல வந்து அரேவ லூப் பண்ணி ஒரு எலமென்ட்டா ஸ்கேன் பண்ணி, ஜாராவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இதான் என்னோட அல்காரிதம்னு வச்சுக்கலாம். இப்ப என்னோட இன்புட்டோட சைஸ் வந்து 10 அப்படின்னா, 10 ஐட்ரேஷன்ல கண்டுபிடிக்கும். என்னோட இன்புட்டோட சைஸ் வந்து 1000 அப்படின்னா, ஜாரா வந்து லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா, திரும்ப 1000 ஐட்ரேஷன்ஸ் பண்ணும். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? இதுக்கு தான் வந்து 3 நோட்டேஷன்ஸ் இருக்கு. பிக் ஓ, ஒமேகா, அப்புறம் தீட்டா. பிக் ஓன்னா என்னன்னா, என்னோட அல்காரிதம் வந்து வொர்ஸ்ட் கேஸ்ல வந்து இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும். இத விட வொர்ஸ்ட்டா என்னோட அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படின்னு அத ரெப்ரசன்ட் பண்றது தான் வந்து பிக் ஓ. ஒமேகானா வந்து என்னோட அல்காரிதமோட பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ்ல வந்து இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது ஒமேகா சிம்பல் போடுவாங்க. தீட்டானா வந்து எல்லா கேஸ்க்குமே வந்து என்னோட அல்காரிதம் வந்து இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தீட்டா. நான் குடுத்த பழைய எக்ஸாம்பிளே வச்சுப்போம். இந்த அல்காரிதம் வந்து தாராவ கண்டுபிடிக்கிறதுக்கு தாரா லாஸ்ட்ல இருந்துச்சு இல்லையா? சோ அத கண்டுபிடிக்கிறதுக்கு n ஐட்ரேஷன்ஸ் பண்ணுச்சு. சோ வொர்ஸ்ட் கேஸ்ல இது வந்து O ஆஃப் n. என்னோட இன்புட் சைஸ் என்னவோ அவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் பண்ணி தான் அத கண்டுபிடிக்க முடியும். சோ O ஆஃப் n. பெஸ்ட் கேஸ் என்னன்னா, ஆகாஷ்ன்னு ஒரு பேர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டே நான் கண்டுபிடிச்சிரும். சேம் அல்காரிதம் தான். பட் அரேயோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கனால ஃபர்ஸ்ட்டே கண்டுபிடிச்சிரும். சோ இதனால இதோட பெஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டான்றது எங்க வரும்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்கிட்ட ஒரு அரே இருக்கு. அந்த அரேல வந்து இருக்கிற பிக்கஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு அத ரிட்டர்ன் பண்ணுவேன். அரே வந்து அன்சார்ட்டடா இருக்கு. அரேல இருக்க பிக் எலிமெண்ட்ட நான் கண்டுபிடிக்கணும்னா, அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நான் ஐட்டரேட் பண்ணணும். பண்ணா தான் எனக்கு தெரியும். அரேல எந்த எலிமெண்ட் பிக் எலிமெண்ட். இப்ப எக்ஸாம்பிள் என்கிட்ட 5, 1, 2, 3, 4 இருக்கு. 5 தான் பெருசு. இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. ஆனா 5 தான் பெருசுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? என்னோட அல்காரிதம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டா கண்டுபிடிச்சு பழைய எலிமெண்ட்டோட இது பெருசா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணி அத ரிட்டர்ன் பண்ணுது. சோ நான் அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஐட்டரேட் பண்ணணும். சோ இந்த அல்காரிதமோட பெஸ்ட் கேஸ், வொர்ஸ்ட் கேஸ் எல்லாமே வந்து n. என்னோட இன்புட் சைஸ் இருக்கனால இத வந்து நான் தீட்டா ஆஃப் n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, O ஆஃப் 1, O ஆஃப் n, O ஆஃப் log n, அப்புறம் O ஆஃப் 2 பவர் n அந்த மாரி இருக்கும். பிக் O தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். இன்டர்வியூஸ்ல ஆன்சர் பண்ணும்போது கூட அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அதுதான் அப்பர் பவுண்ட். வொர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்றத சொல்றனால நம்ம அத யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு சொல்லி பார்ப்போம்.